ஹாய்! நேத்து நைட்டு டின்னருக்கு மைதா சப்பாத்தியும், வெஜ் குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். மைதா சப்பாத்தி செய்யும்போது நம்ம மைதா மாவு கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து, எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பெசஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். நம்ம ஈஸ்ட் போட தேவையில்ல, பேக்கிங் சோடா போட தேவையில்ல. இது எல்லாமே போடாமலே நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். ரொம்ப சாஃப்ட்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். நம்ம பரோட்டாவே செய்ய தெரில அப்படிங்கும்போது கூட இது மாரி மைதா சப்பாத்தி செய்யலாம். இத நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்பயாவது சாப்பிடலாம், தப்பே இல்ல. அது கூட நான் வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். வெஜ் குருமா செய்யும்போது வெங்காயம், தக்காளி நல்லா அரைச்சிப்பேன். அப்பதான் அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்து தேங்காய் அரைச்சு ஊத்தும்போது, அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நார்மலா எல்லாரும் வெஜ் குருமா வைக்கிறது தான். நான் இது செய்யும்போது நான் வெங்காயம், தக்காளி மட்டும் அரைச்சு சேர்த்துப்பேன். அவ்வளோதான். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். நிஜமாவே சாஃப்ட்டா சப்பாத்தி வந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.